ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி ஒரு காமெடி சீன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குஷ்புவை கொண்டு ஆட்டு மந்தையில் அடைச்சி வச்சுட்டாங்க. ஆடுகளை கொண்டு ஆடு மந்தையில் அடைச்சி வச்ச மாதிரி குஷ்புவோட கும்பலையும் சேர்த்து கொண்டு போய் ஆட்டு மந்தையில் மதுரையில் அடைச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். காவல்துறைக்கு இப்படிலாம் ஒரு மனசு வந்துச்சுன்னு தெரியல. இவ்வளோ அழகான ஒரு நடிகை கோயில் கட்டி கும்பிட்டாங்க. திருச்சியில் கோவில் கட்டியிருந்தார்கள் குஷ்புக்கெலாம். அந்த மாதிரி ஒரு குஷ்புவை கொண்டு ஐயோ ஆட்டு நாத்தத்தில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக நான் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாணவி ஒன்று பிரச்சனை வந்தது இல்லையா, இது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பிரச்சனை. இந்த மாணவி பிரச்சனைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கலில் இருந்து ஆட்டோவை பிடிச்சா நேராக கவர்னர் வீட்டுக்கு போயிடலாம். கவர்னர் வீட்டு வாசல்லே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிவிட்டு உள்ளே போய் மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கலாம். இதுக்கு இவங்க என்ன சீனை போட்டாங்கன்னா, மதுரையிலேருந்து பேரணியாக வராங்களாம். இங்கேருந்து வண்டி ஏறி மதுரையில் போய் இந்த புரோட்டா சாப்பிட்ற சொல்லுவாங்க, நம்ம கோட்டலி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, முதல்லேருந்து கோடு போடுன்ற மாதிரி இங்கேருந்து மதுரைக்கு பஸ்ஸு பிடிச்சி போவாங்களாம். அங்கேருந்து ஊர்வலமாக குஷ்புலாம் நடந்துருமா, 100 மீட்டர் நடக்குமா. முதல்ல ஏன்னா மகளிர் அணி, இப்போ பாஜக மகளிர் அணிலாம் ஏசியில் வாழ்ந்த பெண்கள் தான் பலர் இருப்பாங்க. ஏன்னா எங்களால் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்க முடியுமா அப்படின்றதே சந்தேகம். மதுரையிலேருந்து பேரணியாக வந்து இங்கே சென்னை வரைக்கும் பேரணியாக வந்து அதுக்கப்புறம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து நீதியை நிலைநாட்ட போகிறாங்களாம். இது ஒரு காமெடி, ரைட்டா? இதற்காக மதுரையில் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு குஷ்பு கொதித்தெழுந்து, அது என்ன சம்பவம்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, அண்ணாமலை கூப்பிடவே மாட்டாரு அப்படின்னு, என்னைய கூப்பிடவே மாட்டாரு, என்னைய வந்து விட்டுறாரு, என்னைய கூப்பிட்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி குஷ்பு கொந்தளிச்சு மாலை முரசு டிவிக்கு ஒரு பேட்டியை கொடுத்த. அதனால் கொந்தளிச்சு அண்ணாமலை நேராக இப்போ ஏதோ ஃபோனை போட்டேன்னு, ஐயோ அவங்க சும்மா தான் என்கிட்ட கேட்டாங்க சொல்லிட்டு இருந்தேன், இதை போய் ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்களே டிவியிலன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையை மேலேருந்து குத்து என்ன நீ யார்ட்டுமே எதுவுமே சொல்கிறது இல்லையா அப்படின்னு அண்ணாமலை ஒவ்வொரு மாநில தலைவரும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோன்னு அழைப்பு கொடுப்பாங்க. கட்சிக்காரன் தெரிஞ்சு வரணும், இல்லை கட்சி ஆஃபீஸில் தொடர்பு வச்சுக்கணும், இன்றைக்கி ஏதாவது ஷெடியூல் இருக்கான்னு அவங்க தான் கூப்பிட்டு கேட்கணும். நான் மாநில தலைவராக கூப்பிட்டு சொல்வேன்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சா. அதுக்கு பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணாப்புல அண்ணாமலை, எப்படி மதுரையில் போய் போராட்டம் பண்ணால் தூக்குவாங்க, கைது பண்ணுவாங்க, இல்லை வெயில் அலைஞ்சு சாவட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, குஷ்புவை அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. உமா ரமணியாக ஒரு லேடி, அது வந்து அந்த அம்மா வந்து மாநில மகளிர் அணி தலைவியாக, தேசிய தலைவி ஒரு அம்மா இருக்காங்க இங்கே கோயம்புத்தூரில். அவங்களாம் இங்கெல்லாம் வரமாட்டாங்க. சிக்கிம், நாகாலாந்து, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், இந்த மாதிரி பெரிய போராட்டத்துக்கு அதே தேசிய தலைவியில் யார் நம்ம கோயம்புத்தூரில் ஜெயித்தாங்களே எம்எல்ஏ வானதி, அந்த அம்மா தேசிய செயலாளர். ஏன்னா ஸோ அதனால் அவங்கள தேசிய செயலாளரையும் கூப்பிடல, இந்த அம்மா தாமரை மலர்ந்த தீர்வு அந்த அம்மாவையும் கூப்பிடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களாம் மாவட்ட தலைமையிலேருந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ஒரு கூட்டத்தை போட்டு குஷ்பு கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு போயிடுறாங்க. மதுரைக்கு போய் அங்கே போய் போராட்டம் பண்ண போலீஸில் ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கலை. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. என்னென்னா, நீங்கள் என்ன அரசியல் சீன் காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன அரசியல் நடத்துறீங்களா, அராஜகம் நடத்துறீங்களான்ற ரேஞ்சுக்கு உயர்நீதிமன்றம் எல்லாரும் கண்டிச்சாங்க. உயர்நீதிமன்றமும் அதை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மாணவிக்கு வந்து நடந்த கொடுமைக்கான தீர்வுக்கான ஒரு போராட்டமாக இதை பண்ணலை, நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, இதை வைத்து அரசியல் களமாக இதை மாற்றுகிறீர்கள்னு உயர்நீதிமன்ற நீதிபதியை கண்டிச்சிருக்காரு முந்தா நாள். இதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரையிலேருந்து போராட்டம் அப்படின்னு பண்ணும்போது இதில் பெரிய 2 காமெடி நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் நான். மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் போயிருக்காங்க, சிலம்புன்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் விற்றுருக்காங்க. அதை போய் எவனோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. யார்? குஷ்பு கையில் சிலம்பு. யார் சிலம்பை தொடுறதுன்னு என்ன இது பார்த்தீங்களா? கண்ணகி வந்து ஏன்னா கோவலன்னு தன்னை விட்டுட்டு மாதவின்ற ஒரு பொண்ணுகிட்ட போய் அவ கூட வாழ்ந்து புருஷன் வந்து இவளை கண்டுக்கிறாமல் கண்ணகியை வந்து இதில் தெருவில் விட்டுட்டு அங்கே போய் இப்போ ஒரு கூத்தியாளர் வச்ச மாதிரி மாதவி கூட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு திருந்தி வரும்போது அந்த பத்தினி மனைவி ஏற்றுக்கொண்டு கணவனை வீட்டில் வச்சுருக்கும்போது சிலம்பை விற்றுட்டு வரேன்னு போகிறான். அங்கே விற்கும்போது அது திருட்டு பாண்டிய மன்னனோட சிலம்புன்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறம் போய் தலையை வெட்டி கொண்டுடுறாங்க. யாரை? கோவலனை. இதெல்லாம் பழைய ஆட்கள் எல்லாமே இந்த கதை தெரியும். லோக்கலில் இப்போ உள்ள ஆட்களுக்கு தெரியாதவங்களும் சொல்கிறேன். வெட்டிட்டாங்க. உடனே நீதி கேட்க கண்ணகி சிலம்போட தன்னோட மாற்று ஒரு சிலம்பு தான் அடகு விற்கிறதுக்கு போகிறான், காசு இல்லைன்னு. கண்ணகி போட்டுக்கு இன்னொரு சிலம்பை கழட்டிட்டு அவ போகிறான். போய் மன்னன்ட்ட முறையிட்டு இந்த சிலம்பை போட்டு அடித்து உடைச்சா இது வந்து மாணிக்கம், ஒன்று மரகதன்ற மாதிரி பஞ்சாயத்து வந்தோடனே மன்னன் அதை புரிஞ்சுக்கிறான். பாண்டிய மன்னன் தவறான தீர்ப்பை கொடுத்து விட்டோன்னு சொல்லி அவனே அங்கேயே நெஞ்சு அடைச்சி செத்துடுறான். அவன் செத்த உடனே ராணியை செத்துடுறான். இதுதான் வந்து தன்மானம் உள்ள ஊர் அது மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படிப்பட்ட ஊரில் போய் யார் சிலம்பை வச்சுக்கிட்டு எங்கேருந்து வந்தீங்க வந்துக்கிட்டு சிலம்பை வச்சுட்டு இவங்க போராட்டம் பண்ணுறாங்களா? 1 ரூபா சிலம்பை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை வச்சுட்டு நீதி கேட்குறாங்களாம். ஏன்னா இப்போ கண்ணகி நீங்களும் ஒன்றா
அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை. கண்ணகி நீதி கேட்ட கேக்கு சிலம்பு வச்சு எதுக்கு நீதி கேட்டான்னா, புருஷனை தலையை வெட்டி கொண்டு விட்டாயின்னு. சுந்தர்சி நல்லா தானே இருக்காப்புல, எதுக்கு இப்போ வந்து மதுரையில் போய் எதுக்கு நீதி கேட்குறீங்க? என்ன மன்னராட்சியாக நடந்துகிட்டு இருக்கு மதுரையில், அங்கே போய் சிலம்பு வச்சு ஏதாவது கான்செப்ட் பண்ணுறேன்னு காமெடி பண்ணக்கூடாது குஷ்பு அப்படின்றதான் சொல்ல முடியும். ஸோ இப்படிலாம் பண்ணோடனே போலீஸ் பார்த்துச்சு, இந்த காமெடியை பார்த்தோன்னே உங்களை வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேராக போலீஸ் என்ன பண்ணிடுச்சு, நேராக எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் ஆட்டு மந்தையில் கொண்டு அடைச்சி. உண்மையிலேங்க, அதாவது ஆடுகள் அடைத்து வைக்கப்பட்ட ஆடு வளர்க்குறார்கள இவர்கள் ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி வச்சுருக்காங்க. சரியா? இந்த கல்யாண மண்டபத்தில் எப்போவுமே கல்யாணத்துக்கு வாடகைக்கு விடுவாங்க. சுமார் நேரத்தில் ஆடை அடைச்சி வச்சுருவாங்க. பட்டி மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகளை அடைச்சிட்டு காலையில் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க போல். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே அங்கே மண்டபம் கிடைக்காதனால இப்போ கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு போல். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குஷ்பு போன்ற இந்த கும்பலை வந்து சொல்லி பார்த்துருக்காங்க, கலைஞ்சி போலன்னே கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கிறது வழக்கம். அங்கே கூப்பிட்டு போனால் ஏற்கனவே 200 ஆடு இருக்குது அந்த மண்டபத்தில். இவங்களையும் கொண்டு அடைச்சா கையாமையான்னு கத்திருக்காங்க. ஐயோ நாத்தம் பிடுங்கலை, எப்படி நாங்கள் இருக்கிறது வைக்கலை போகிறது எங்களையும் நாங்களும் ஆடா அப்படின்னு. சிம்பாலிக்காக பண்ணிச்சா என்னன்னு தெரில மதுரை போலீஸு. உங்கள் ஆடு தான் வரல போராட்டத்துக்கு, இந்த 100கணக்கான ஆடோடு சேர்த்து உங்களை அடைச்சி வச்சிடும், உங்கள் தலைவனோட நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ஆடுகளோட சேர்த்து அடைச்சி வச்சாங்கன்னு தெரில. அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த மதுரை போலீஸோடைய அராஜகம் இருக்குது பார்த்தீங்களா. இன்னொரு 100 ஆடை கொண்டு வந்து வடிகள் கேமரா சொல்லலாம். அப்படி தாண்டா சொன்னான் மச்சான் ஒருத்தன், மூத்தரசத்தில் போட்டு குமுற குத்திட்டு இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணான்டா, ஒருத்தன் மாட்டியிருக்கான் நான் அனுப்புகிறேன், நீங்கள் வச்சு 2 நாளைக்கு அடிங்கடான்னா. அவன் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணால், அவன் ஒரு வாரம் வச்சு குமுற குத்திட்டான்டான்னுவான்ல. அதே மாதிரி என்ன பண்ணிட்டான்னா, ஏற்கனவே 200 ஆடு வச்சுருக்க இடத்துல கொண்டு குஷ்பு கும்பலை அடைச்சிட்டாங்க. இதில் இன்னொரு காமெடி இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த காமெடி இன்னும் பயங்கர சிரிப்பு, அதை கேள்விப்பட்டாலே சிரிப்பு தான் வரும். திருப்பி என்ன பண்ணுறீங்க, அந்த பட்டியை ஓடிட்டு போனவங்க நாளைக்கு கொண்டு வரலாம்ல, வேறு எங்கிட்ட இப்போ மலை பக்கமாக ஆடை அடைச்சிட்டு 100 ஆடை கொண்டு இன்னொருத்த வந்திருக்கான், அதையும் அடறான்னு சொல்லி இந்த கும்பலோட சேர்த்து அடைச்சி விட்டாங்க. 300 ஆடுகளும் இந்த பாடுகளும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி என்னென்னா குஷ்பு கும்பலை அடைச்சி வச்சுட்டாங்க. சிலம்போட அடைச்சி வச்சுட்டு இப்போ நைட்டு திறந்து விட்ருவாங்கன்னு வைங்க. இருந்தாலும் ஒரு 5 மணி நேரம் ஆட்டோட 5 மணி நேரமாக 8 மணி நேரத்துக்கு மேலே மத்தியானம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க 12 மணிக்கு. நைட்டு தான் விடுவாங்க 8-9 மணிக்கு. இந்த ஆட்டு நாத்தத்தில் போட்டு இனிமேல் வருவியான்னு அடிக்காமல் போலீஸ் எப்படிலாம் பண்ணியிருப்பாருங்க. இப்படி வரும். இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா, வேனில் ஏற்றும் போது என்னென்னா உண்மை சாயம் வெளுத்து போயிடுச்சு. என்ன சாயம் வெளுத்து போயிடுச்சு அப்படின்னா, இந்த குஷ்பு அம்மையார் பேசும்போது அந்த மேடை சொல்லுது, நாங்கள் என்ன காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டு வந்த கூட்டமாக பாரதிய ஜனதா கூட்டம், உண்மையிலேயே மகளிர் கொதித்து வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொதித்து எழுந்து இந்த போராட்டத்திற்கு வந்திருக்காங்க. ஏதோ அறகுறை இந்த சேட்டு, இந்த அடகுக்கடை சேட்டு பேசுகிற லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா சாயம் வெளுத்த மாதிரி போலீஸில் ஏற்றுறாங்க. திடீர்னு ஒரு பிள்ளை கையோ அம்மா என்னை விட்டுருக்கேன் ஐயான்னு அழுகுது. என்னடா நான் போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன ஒன்றுமே பண்ணல, எதுக்கு இந்த பாப்பா அழுகுது அப்படின்னு பார்த்தா, ஐயா நான் நாடக நடிகைங்கன்னு. சரிம்மா அதுக்கு என்னம்மா, நான் திருநெல்வேலியிலேருந்து ஒரு பேமெண்ட்டு கூட்டு வந்தாங்க, 500 கொடுத்து. இப்போ கூட்டு வந்து கூட இருந்து கோஷம் போடணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் அப்புறமா இப்போ ஒரு மணி நேரம் தான் வேலை முடிச்சா விட்டுருவாங்க. 500 பிரியாணி தருவாங்க சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கய்யா. கொடுத்தாங்களா 500 கொடுத்துட்டாங்கய்யா. இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா நைட்டு எனக்கு கச்சேரி இருக்குங்க, நான் கரகாட்டம் ஆடுறவன், எனக்கு வந்து அங்கே திருநெல்வேலியில் வந்து பக்கத்தில் ஒரு இது இருக்குது, கோயில் திருவிழா இருக்குங்க அப்படின்ட்டுங்க. ஏம்மா கோயில் திருவிழா நாடக நடிகையெல்லாம் ஏம்மா இங்கே வந்தீங்க அப்படின்னா, இல்லை 500 தரேன்னு கூப்பிட்டு வந்தாங்க, என்னை மட்டும் விட்டுருங்கயான்னு. அதெல்லாம் கிடையாது, தப்பு பண்ணதான் அரெஸ்ட் தான் சொல்லி கதற அதை வண்டியில் எழுதுங்க. அதோட பாவம்லாம் குஷ்பு சும்மா விடுமா? 500 நீங்கள் ஒரு படத்தில் இன்றைக்கி 50 லட்சம் 1 கோடி வாங்கிட்டு ஒரு 500 ஒரு நடிகை கொண்டு வந்து 2 கேல்சிட்டை வீணாக்கிறீங்களே. போராட்டம்னு சொல்லி கூட்டு வந்து 500 தரேன்னு கூட்டு வந்தீங்களே. இப்போ இன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு கச்சேரி கேன்சல் ஆகிடுச்சு, அதில் ஒரு 1000 போச்சா, நீ அடுத்து பஸ்ஸு பிடிச்சி அது போகணும், அந்த பேமெண்ட்லாம் யார் தருவாங்க? அவர் போலீஸ் இறக்கப்பட்டிருக்கலாம் கொஞ்ச நாள். சரி ஏதோ காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஆனால் போலீஸ் இறக்கப்படல. இது மாதிரி நடந்ததுன்னா எல்லாரும் 500 வாங்கிட்டு போராட்டத்துக்கு கூட்டத்தை காட்டுவான், நம்ம வெயிலில் கடந்து சாகணும். இப்படி 4 பேரை பிடிச்சி போட்டால் தான் காசுக்காக யாருமே இந்த மாதிரி வரமாட்டாங்க கூப்பிட்ட உடனே பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு பாடத்தையும் கற்பித்து கொடுத்துருக்காங்க. 2 பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று குஷ்பு கொண்டு ஆட்டோட அடைச்சது ஒரு பாடம். இந்த காசு கொடுத்து கூட்டு வந்த நாடக நடிகையை எக்ஸ்போஸ் பண்ணி, இனிமேல் யாராவது காசை வாங்கிட்டு வந்தீங்க இந்த மாதிரி போராட்டம் அப்படின்னா போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம், ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்ற பயம் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் போலீஸ் இதை செஞ்சுருக்கதாக சொல்கிறாங்க. எது எப்படியோ வந்து சீரியஸான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மதுரையில் போய் காமெடி ஆக்கி, இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இதுக்கெல்லாம் இன்சார்ஜே அந்த இப்போ இதுக்கு வந்து யூனிவர்சிட்டியோட ஹெட்டே யாருன்னா கவர்னரை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லாமல், என்னையா பாதுகாப்பு இல்லாமல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கவர்னரை பற்றி கொண்டு உள்துறையில் கொண்டு போய் டெல்லியில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்காம, கவர்னர் யார்
யார் இப்போ தலைமையில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தப்பு நடந்திருக்கா அவர்கிட்டயே மதுரையிலேருந்து வேறு நடந்து வந்து போராட்டம் பண்ணுறதுனால கொண்டு போய் சரியான பாடத்தை போலீஸ் கற்பித்து கொடுத்துருக்கு. கொண்டு போய் நாத்தத்திலே ஆட்டோட சேர்த்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதோட குஷ்பு வாழ்நாளில் இந்த போராட்டத்தை மறக்கவே மாட்டாங்க. ஆனால் மகாத்மா காந்திக்கு எப்படி ஒரு தண்டி யாத்திரையோ அதே மாதிரி குஷ்புக்கு ஒரு ஆட்டு யாத்திரை அப்படின்ற மாதிரியான ஒரு சீனோட இது முடிஞ்சிருக்கு. சரி, இன்னும் என்னென்ன காமெடி நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.